வணக்கம். வழக்கமாக நவம்பர் 10ஆம் தேதி நான் வந்து இந்த எக்மோரில் இருக்கிற கில்ட் ஆஃப் சர்வீஸ் என்ற ஒரு பள்ளியில் இருக்கிற குழந்தைகளோடு என்னுடைய நேரத்தை செலவழிப்பது வழக்கம். இந்த ஆண்டு அதை வந்து ஒரு பிறந்த நாளாக இல்லாமல் ஒரு பிரார்த்தனை நாளாக நான் குழந்தையோடு கொண்டாடி வருகிறேன். மருத்துவமனையில் இருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்றுவிட்டார் என்ற செய்தி இனிப்பான செய்தியாக இருந்தது தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும். அதாவது என்ன சொல்வது, ஊடகம் என்பது இன்றைக்கு வெகு விரைவிலே ஒரு செய்தியை சொன்னால் அடுத்த 5 நிமிடத்திலே அல்லது 1 நிமிடத்திலே கூட உலகம் முழுக்க சென்று சேருகிற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்புவதும் அதனால் ஒரு சிறு இன்பம் காணுவதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இப்போல்லாம் எல்லாரையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன கூட வந்து இறந்து போயிட்டாருன்னு போட்டாங்க. இப்போ நான் ஆவியாக தான் அங்கே நின்றுட்டுருக்கேன். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் என்ன யாருக்கு சந்தோஷம் என்று எனக்கு தெரியும். அதை அப்போவே சொன்னேன், இதில் யாருக்காவது மகிழ்ச்சி கிடைக்கணும், அந்த மகிழ்ச்சி கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு. போலியான செய்தி வந்து எது, நல்ல செய்தி எது என்பதை இப்போ மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இது மாதிரி செய்தியை பரப்புகிற சில இடங்களில் வயதானவங்க முதியவங்க வீட்டில் இருந்து இந்த செய்தியை உண்மைன்னு நம்பி அவங்களுக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடக்கூடாது. இதுதான் பெரிய என்னுடைய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. எல்லாரை பற்றியும் தவறான செய்தியை விடலாம், ஆனால் அந்த செய்தி வரும்போது வந்து நிச்சயமாக வந்து அது அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிறவங்களுக்கு திரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த பொறுப்பு அனைவருக்குமே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.